நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 100 கிலோ கஞ்சா பிடிபட்டுள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த கியூ பிரிவு போலீசார் தப்பியோடிய 2 பேரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் கடலோர பகுதிகளிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் முதல் போதைப் பொருட்கள் வரை இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் போலீசாரும் உளவுத்துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தங்கச்சிமடம் அருகே உள்ள அரியாங்குண்டு கடற்கரையிலிருந்து போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கியூ பிரிவு போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். இன்று அதிகாலை கடற்கரையில் சாக்கு மூட்டையுடன் நின்ற 3 பேரை பிடித்து சோதனை செய்தபோது சாக்கு மூட்டையில் 40 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஞானபிரகாஷ், புஷ்பதன் ராஜ், ஜோசப் ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் கஞ்சா ஏற்றிய மற்றொரு படகை கண்டுபிடித்து அதிலிருந்து 60 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் தப்பியோடிய கடத்தல்காரர்கள் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர்.